என் பெயர் சுனில். நான் துபாயில் ட்ரக் ஓட்டி 3 வருடங்கள் ஆகிறது. ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக எனது வேலையிலிருந்து குறைந்தபட்சம் 1,25,000 ரூபாயாவது வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன். ஆனால் சமீப காலமாக என் குடும்பத்தினர் எனக்காக காத்திருப்பதை விட நான் அனுப்பும் அந்த பணத்திற்காகத்தான் அதிகம் காத்திருக்கிறார்கள் என்பதை நான் உணரத் தொடங்கினேன். ஒரு நாள் என் மூத்த அண்ணனை சோதித்துப் பார்க்க விரும்பி அங்கே இருந்த எனது நண்பன் ஒருவனிடம், எங்கள் வீட்டிற்கு ஃபோன் செய்து நான் திடீரென்று இறந்துவிட்டதாகவும் எனது சடலத்தை இந்தியாவிற்கு கொண்டுவர உடனடியாக 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் சொல் என்று கூறினேன். போனின் மறுமுனையில் சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது. அதன் பிறகு என் அண்ணன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் உடலில் உயிர் பிரிந்துவிட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஏனெனில் எல்லா பணமும் வியாபாரத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போது வியாபாரத்திலிருந்து பணத்தை எடுத்தால் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிடுவோம். அதனால் நீங்கள் தம்பியின் இறுதிச் சடங்குகளை அங்கேயே செய்துவிடுங்கள் என்று அண்ணன் கூறினார். இதை கூறிவிட்டு அண்ணன் அழைப்பை துண்டித்துவிட்டார். என் நண்பன் ஆரியன் ஹலோ ஹலோ என்று கத்திக்கொண்டே இருந்தான். என் அண்ணனின் அந்த வார்த்தைகள் ஒரு கூர்மையான கத்தி போல என் இதயத்தை குத்தி ரணமாக்கியது. அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் அப்படியே உடைந்து போனேன். பிறகு நான் யாரிடமாவது உதவி கிடைக்கும் என்று சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எனக்குள் ஒரு புதிய உயிர் ஊட்டுவது போல் இருந்தது. என் சொந்தங்களே இவ்வளவு சீக்கிரம் மாறிவிடுவார்கள் என்றும் நான் யாரை அந்நியர்களாக கருதினேனோ அவர்கள் என் இதயத்திற்கு இவ்வளவு நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் என்றும் நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலைகளின் தொடக்கம் நாங்கள் பஞ்சாபில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வந்தபோது ஏற்பட்டது. ஒரு நாள் திடீரென்று எங்கள் வீட்டிற்குள் சில ஆட்கள் நுழைந்தார்கள். யார் நீங்கள்? எங்கே அத்துமீறி நுழைகிறீர்கள்? மார்பை தட்டிக்கொண்டு அடாவடியாக எங்கள் வீட்டிற்குள் நுழைந்த அந்த ஆஜானுபாகுவான மனிதனை தள்ளிவிட்டுக் கொண்டே நான் பேசினேன். அந்த நேரத்தில் வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை. என் சகோதரிகள், அத்தை மற்றும் அம்மா மட்டுமே தனியாக இருந்தனர். நல்லவேளையாக நான் வந்துவிட்டேன். இல்லையென்றால் அந்த மனிதன் என்ன நோக்கத்திற்காக அந்த வீட்டிற்குள் நுழைந்திருப்பானோ தெரியாது. என் கோபத்தை பார்த்த அந்த மனிதன் ஒரு கணம் நின்று என் முகத்தை உற்று பார்த்தான். என்னை அடையாளம் காண முயல்வது போல தெரிந்தது. அவன் கண்களில் வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் தென்பட்டது. அவன் எங்களையெல்லாம் தூக்கிலிட்டு விடுவான் என்பது போல இருந்தது அவனது பார்வை. அவனது கண்கள் விசித்திரமான சிவந்த நிறத்தில் இருந்தன. வாயிலிருந்து வந்த துர்நாற்றம் அவன் போதைக்கு அடிமையானவன் என்பதை காட்டியது. வெற்றிலை போட்டதால் அவனது பற்கள் சிவந்திருந்தன. அவனது பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து, இவன் யார்? எந்த உரிமையில் எங்கள் வீட்டிற்குள் நுழைகிறான் என்று நானும் சற்று பயந்தேன். அவனுடன் இன்னும் சில ஆட்கள் வெளியே அவனது சைகைக்காக காத்திருந்தனர். ஆனால் அவனோ ஒரு ரவுடியைப் போல எங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். நல்லவேளை, இன்று நான் கிரிக்கெட் விளையாட்டை விட்டுவிட்டு சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட்டேன். இல்லையென்றால் என்னாலேயே தடுக்க முடியாத அந்த மனிதனை என் வீட்டுப் பெண்கள் எப்படி தடுத்திருப்பார்கள்? முன்னால் இருந்து நகரு, இல்லையென்றால் வெட்டி போட்டு விடுவேன் என்று அந்த ஆள் கோபத்தில் கத்தினான். நான் அவனை முறைத்து பார்த்தேன். அந்த முகம் எனக்கு எங்கோ பார்த்தது போல தோன்றியது. இதற்கு முன் எங்கோ பார்த்த ஞாபகம் வர நான் துணிச்சலுடன் கேட்டேன், உன்னை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன். ஆனால் உன் பெயர் நினைவுக்கு வரவில்லை. நீ யார் என்று சொல்வாயா? இந்த முழு ஊருக்கும் தெரிந்தவனை உனக்கு தெரியாது என்று சொல்கிறாயே என்று அந்த மனிதன் சிரித்தான். நீ யாரென்று எனக்கு நினைவுபடுத்து என்று நான் சொன்னேன். அந்த ஆள் என் கழுத்தில் கை வைப்பதற்காக முன்னேறியபோது அம்மா உடனடியாக இடையில் வந்து அவன் முன்னால் கைகளை கூப்பினாள். கடவுள் புண்ணியத்தில் என் மகனை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு என்ன கேட்க வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் என்று அம்மா வேண்டினாள். அம்மா இப்படி பயப்படுவதை பார்த்து அவருக்கு இந்த ஆளை தெரியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அம்மா, யார் இவன்? எதற்காக இவன் முன்னால் கைகளை கூப்பி நிற்கிறீர்கள்? நீங்கள் உள்ளே போங்கள். நான் இருக்கிறேன் இங்கே என்று நான் ஆத்திரத்துடன் சொன்னேன். அம்மா சற்று பின்வாங்கி, மகனே, இவர்தான் பல்விந்தர் சிங். நாம் இவருக்கு சில கடன்களை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். வார்த்தைகளை முழுமையாக முடிக்க முடியாமல் அம்மா பதற்றத்தில் தன் விரல்களை பிசைந்து கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன கடன்? இதைப் பற்றி எனக்கு துளியும் தெரியாதே. இதுவரை என்னிடம் சொல்லாமல் மறைக்கப்பட்ட அந்த ரகசிய கடன் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக என் குடும்பத்தினர் என்னை இன்னும் ஒரு குழந்தையாகவே கருதினார்கள். ஆனால் எனக்கு இப்போது 19 வயது ஆகிறது. என் வீட்டின் விவகாரங்களை தெரிந்து கொள்ளும் முழு உரிமை எனக்கு உண்டு. அங்கே அந்த மனிதன் கர்வத்துடன் கட்டிலில் கயிறுகட்டில் அமர்ந்து எனக்கு டீ போடு என்று சொல்லத் தொடங்கினான். அவனுடைய ஆட்கள் இருவர் முன்னால் வந்து அவனது கால்களை அமுக்கிவிடத் தொடங்கினார்கள். அவனுடைய அந்த தோரணையை பார்த்து நான் கோபத்தில் கைகளை இறுக்கிக் கொண்டேன். இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் அவன் உண்மையில் யார்? என் வாயில் மிக கேவலமான வசவுகள் வந்தன. ஆனால் என்னால் பேச முடியவில்லை. அந்த மனிதனின் அதிகாரமும் செல்வாக்கும் யாரையும் அச்சப்பட வைக்கும் வகையில் இருந்தது. முக்கியமாக அவனுடன் இருந்த அந்த ஆட்கள், அவர்கள் கைகளில் ஆயுதங்கள் இருந்தன. அவர்களுடன் சண்டையிடுவது முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்கள் முன்னால் என்னால் 2 நிமிடங்கள் கூட நிற்க முடியாது.
அந்த மனிதன் சைகை காட்டி என்னை அருகில் அழைத்ததும் நான் கோபத்தில் புருவங்களை உயர்த்திக் கொண்டு அவன் அருகில் போய் நின்றேன். அப்போது அவன், "நீ சோகனின் இளைய மகன்தானே?" என்று கேட்கத் தொடங்கினான். "உன்னுடைய இந்த கோபமே சொல்கிறது, நீ அப்படியே உன் அப்பாவைப் போலத்தான் இருக்கிறாய்" என்று. அவரும் கோபத்தில் இப்படித்தான் புருவங்களை சுருக்கிக் கொள்வார், தாடைகள் இறுகிவிடும், யாரையோ இப்போதே முடித்துவிடுவார் என்பது போல இருக்கும். இதை சொல்லிவிட்டு அவன் உரத்த குரலில் சிரிக்கத் தொடங்கினான். நான் கோபத்துடன் அவனை முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவன் எங்களைப் பற்றியெல்லாம் தெரிந்தவன் போலவும் எங்களுக்கு மிக நெருக்கமானவன் போலவும் பேசிக் கொண்டிருந்தான். "உனக்கு என் அப்பாவை எப்படி தெரியும்? அம்மா எந்த கடனை பற்றி பேசுகிறார்கள்? அது என்ன கடன்?" என்று நான் நேரடியாக கேள்வி கேட்டேன். அந்த மனிதன் முதலில் புன்னகைத்தான், பிறகு சொன்னான், "தம்பி, உனக்கு கோபம் அதிகம். நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாய். இங்கே என் அருகில் அமர்." அவன் அந்த பின்னிய கட்டிலில் எனக்காக இடமொதுக்கிவிட்டு நேராக நிமிர்ந்து உட்கார்ந்தான். விசித்திரமான மனிதன் அவன். அவனது முகம் மக்களை பயமுறுத்தும் வகையில் அச்சுறுத்தலாக இருந்தது. ஆனால் அவனது பேச்சு இவ்வளவு மென்மையாக இருந்ததைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். "உன் அப்பா இந்த வீட்டை வாங்குவதற்காக என்னிடம் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார். இது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த கடனை திருப்பிக் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. நான் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன்." அந்த மனிதன் யோசித்துக்கொண்டே சொன்னபோது நான் கேள்விக்குறியுடன் அம்மாவை பார்த்தேன். அந்த மனிதன் சொல்வது உண்மையா என்று அவரிடம் கேட்க விரும்பினேன். அம்மாவின் குனிந்த தலை அவன் சொல்வது முற்றிலும் உண்மை என்பதற்கு சாட்சியாக இருந்தது. எனது மறைந்த தந்தை அவனிடம் ஏதோ கடன் வாங்கியிருந்தார். "தம்பி, நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன் என்று கேட்க மாட்டாயா?" என்று அவன் அமைதியான குரலில் கேட்டான். சற்று நேரத்திற்கு முன்பு அவனது முகத்தில் தெரிந்த அந்த பயங்கரமான கோபம் இப்போது எங்கோ மறைந்துவிட்டது. இப்போது அவன் முகத்தில் கனிவு இருந்தது. நான் நினைத்த அளவுக்கு அந்த நபர் அவ்வளவு கெட்டவராக தெரியவில்லை. நான் மனதிற்குள் அவனது முகத்தையும் தோரணையும் மதிப்பீடு செய்துவிட்டு நேராக உட்கார்ந்தேன். அவனுடைய ஆட்கள் மிகவும் எச்சரிக்கையாக தெரிந்தார்கள். அவனது வயது சுமார் 45 முதல் 55க்குள் இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்ததால் அவன் சற்று பயமுறுத்துவது போல தெரிந்தான். இருந்தாலும் முகம் பார்க்கும்படியாகத்தான் இருந்தது. அவனது நரைத்த முடி அவன் வயதாகிவிட்டதை ஒத்துக்கொண்டதை காட்டியது. அவனது கைகளில் நடுக்கமில்லை, மாறாக ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களின் கைகளைப் போல வலுவாக இருந்தன. அவனது நகங்கள் நீளமாக வளர்ந்திருப்பதை நான் கவனித்தேன். அந்த மனிதன் அதை கவனித்துவிட்டான். "நீ என்னை இவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறாய், அதனால்தான் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாயா? என்ன விஷயம்? ஏதேனும் கேட்க விரும்புகிறாயா?" என்று அவன் அவ்வளவு பாசமாக பேசியதைக் கேட்டு நான் மயக்கமே வந்துவிடும் நிலைக்குச் சென்றேன். ஒரு ரவுடி என்னிடம் எப்படி இவ்வளவு அன்பாக பேச முடியும்? நான் வியப்படைந்தேன். பிறகு பேச்சை மாற்றி, "நீ என்ன முடிவு எடுத்திருக்கிறாய்?" என்று கேட்டேன். அவன் புன்னகைத்துவிட்டு, "நீ அப்படியே உன் அப்பாவின் நகல் போட்டோகாப்பி போலவே இருக்கிறாய். அவருக்கும் இப்படி பேச்சை மாற்றும் கலை தெரியும். சரி, இப்போது இதைப்பற்றி பேச்சு வந்திருப்பதால் இதைப்பற்றியே பேசிவிடுவோம்" என்றான். அவன் என் மேல் காட்டும் அக்கறை அவன் எனக்கு நெருங்கிய சொந்தக்காரன் என்பது போல இருந்தது. அம்மா தொலைவில் நின்று கவலையுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். நானோ எந்த கவலையுமின்றி அமர்ந்திருந்தேன். அந்த நபர் எதைப்பற்றி பேசப்போகிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் அவனது முகத்தை உடைத்திருப்பேன். ஒருவேளை அம்மா இந்த ஆபத்தை உணர்ந்திருப்பார் போலும். அதனால்தான் சமையலறை வாசலிலிருந்து அடிக்கடி என்னை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நபர் தன் மகனுக்கு ஏதேனும் செய்துவிடுவாரோ என்று அவர் அஞ்சினார். "உங்கள் கடன் மிகப்பெரியது, அதை அடைக்க உங்களுக்கு ஆயுட்காலம் முழுவதுமாகும். அதனால் நான் சொல்வதைக் கேட்டால் உங்கள் கடனை நான் மன்னித்து தள்ளுபடி செய்துவிடுகிறேன்" என்று அவன் கூறினான். மூத்த அண்ணன் அஜய் காவல்துறையில் சேர்ந்த பிறகு எங்கள் நிலைமை கொஞ்சம் சீரானது. ஆனால் நான் சொந்தக் காலில் நிற்க விரும்பினேன். அண்ணனின் சம்பளம் வீட்டை நடத்த மட்டுமே போதுமானதாக இருந்தது. என் தொழிலைப் பற்றி அவரால் எதுவும் செய்ய முடியாது. என்னால் யாரிடமும் திட்டு வாங்கிக் கொண்டு கடைகளில் வேலை செய்யவும் முடியாது. மூத்த பிள்ளையாக இருந்து கொண்டு அடிமையாக இருக்க எனக்கு விருப்பமில்லை. காரணமில்லாமல் முதலாளியின் அதட்டல்களை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. என் சொந்தக் காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இரவும் பகலும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். நான் கிரிக்கெட்டில் மிகவும் திறமையானவன். அதன் காரணமாக நான் மிகுந்த கர்வத்துடன் இருப்பேன். பல்விந்தர் சிங்கின் பேச்சை கேட்டபோது என்னால் என் குடும்பத்திற்காக இன்னும் ஏதாவது செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றியது. அந்த மனிதன் சொல்லும் எதையும் செய்ய நான் தயாராக இருந்தேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த விஷயம் நியாயமானதாக இருக்க வேண்டும். என் கண்களில் தெரிந்த பிரகாசத்தை பார்த்த அந்த நபர் சிரித்துக்கொண்டே என் தோளில் கை வைத்தார். நான் ஒருவித தயக்கத்துடன் சிரித்தேன். ஏதோ விசித்திரமான ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்வு எனக்கு ஆழமாக ஏற்பட்டது. அல்லது அந்த நகரின் மிகப்பெரிய ரவுடி என் அருகில் அமர்ந்திருக்கிறார் என்ற பயமாக கூட அது இருக்கலாம். அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவனிடம் கர்வமும் தலைக்கணமும் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அந்த நபருடன் இணைக்கப்பட்ட ரவுடி என்ற சொல் ஆபத்தின் அறிகுறியாக ஒலித்தது. நான் வயதாகிக் கொண்டிருந்த அவனது முகத்தை பார்த்தேன். அப்போது அவன் மீசையை முறுக்கிக் கொண்டு சொன்னான், "உன் அத்தையை எனக்கு திருமணம் செய்து தரச் சம்மதித்தாள்
நான் இந்த கடனை தள்ளுபடி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் சகோதரர்களுக்கும் ஒரு பெரும் தொகையை தருவேன், அல்லது உங்கள் தொழிலில் உனக்கு ஒரு பங்கையும் தருவேன். அந்த மனிதன் சிரித்துக்கொண்டே இருந்தான். நான் கோபத்தில் எழுந்து நின்றேன். முதலில் அந்த ஆள் என்னிடம் இப்படி பேசுவான் என்று என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. அவனை அறைந்துவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய ஆட்கள் இருவர் என்னை பிடித்துக் கொண்டனர். ஒருவேளை அவர்கள் என் எண்ணத்தை புரிந்து கொண்டு நான் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த நபரிடமிருந்து என்னை காப்பாற்ற விரும்பினார்களோ என்னவோ. என்ன பேசுகிறாய்? உன் வயதை பார்த்தாயா என்று நான் கோபமாக கேட்டேன். நான் என் அத்தையை பார்த்தேன். அவருக்கு இப்போது 35 வயதாகிறது. ஆம், அவர் இன்னும் திருமணமாகாமல்தான் இருக்கிறார். அவருக்கு வயதாகிக் கொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரவுடிக்கு அவரை திருமணம் செய்து கொடுக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு சுயநலவாதி அல்ல. என் அத்தை ஏன் இவ்வளவு வயது வரை திருமணமாகாமல் இருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். இதற்கு காரணம், அவர் தனது இளமை பருவத்தில் ஒருவரை உண்மையாக காதலித்தார். ஆனால் அந்த உண்மை காதல் அவரை ஏமாற்றி சமூகம் முழுவதிலும் அவரை அவமானப்படுத்தி அவரை ஆதரவற்றவராக விட்டுச் சென்றது. இதன் விளைவாக என் அத்தை இன்று வரை திருமணமாகாமல் இருக்கிறார். யாரும் அவர் கையை பிடிக்க முன்வரவில்லை. ஆனால் அவரை ஏமாற்றி அந்த காதலனோ திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் நம் சமூகத்தின் முகம். இங்கே அவமானமும் பழிச்சொல்லும் பெண்களுக்கு மட்டுமே வந்து சேர்கிறது. அவள் எவ்வளவு உண்மையானவளாக இருந்தாலும் களங்கம் அவள் நெற்றியில்தான் குத்தப்படுகிறது. ஒருமுறை ஒரு பெண்ணின் மீது களங்கம் கற்பிக்கப்பட்டுவிட்டால் இந்த சமூகம் அவளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே சமயம் ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவன் ஆண் என்ற பெயரில் அனைத்து குற்றங்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான். இதன் விளைவாகத்தான் என் அத்தை இன்றும் எங்களுடன் தங்கியிருக்கிறார். நான் என் வாழ்நாள் முழுவதும் அவரை என் வீட்டிலேயே வைத்து பார்த்துக் கொள்வேன். ஆனால் அவர் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் வருந்தும்படியான ஒரு வாழ்க்கை துணையை அவருக்கு தரமாட்டேன். என் மூத்த அண்ணன் வீட்டின் சில முடிவுகளை எடுக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருந்தார். என் வீட்டு பெண்களின் சிறந்த எதிர்காலத்திற்காக முடிவெடுப்பது என் கடமையாகும். என் அண்ணன் எடுத்த முடிவை கூட என்னால் மாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும். ஒருவேளை அண்ணன் சம்மதித்தாலும் கூட அந்த ஆளுக்கும் என் அத்தைக்கும் திருமணம் நடக்க நான் விடமாட்டேன். ஆணின் வயதை பார்க்கக்கூடாது, அவனது பணத்தை பார்க்க வேண்டும் தம்பி என்று அந்த ஆள் திடீரென்று கோபமாக கத்தினான். நான் பயமில்லாமல் அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். அம்மா ஓடி வெளியே வந்தார். அப்போது என் தங்கை டீ ட்ரேயை மேஜையில் வைத்துவிட்டு என்னை நோக்கி வந்தாள். பிங்கி, நீ உள்ளே போ. நான் சொல்லும் வரை யாரும் வெளியே வரக்கூடாது என்று நான் சொன்னேன். அப்போது என் அத்தை சுவரின் ஓரத்தில் மறைந்து நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ஆனால் நான் சொன்னதைக் கேட்டு அவரும் உள்ளே சென்றுவிட்டார். அந்த மனிதனை இப்போதே முடித்துவிட வேண்டும் என்ற வெறி எனக்குள் இருந்தது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. பணத்திற்காக என் வீட்டுப் பெண்களை நான் விற்க மாட்டேன். நீ இங்கிருந்து போவதுதான் நல்லது. உன் பணத்தை நாங்கள் மிக விரைவில் திருப்பித் தந்துவிடுவோம் என்று கூறி நான் அவனை போகுமாறு சொன்னேன். அந்த ஆள் என்னை ஆத்திரத்துடன் முறைத்து பார்த்தான். உன் அத்தை இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி திருமணமாகாமல் உன்னுடன் இருப்பாள்? உன் அப்பா இறந்துவிட்டார். அவரால் தன் தங்கையின் பொறுப்பை நிறைவேற்ற முடியவில்லை. நாளைக்கு உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அப்போதும் உன் அத்தையை வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருப்பாயா என்று கேட்டான். இந்த சமூகத்தில் உன் அத்தையின் கையை பிடிக்க யாருமில்லை என்பது உனக்கும் தெரியும். அதனால் நான் சொல்வதைக் கேள். இல்லையென்றால் நீ மிக மோசமாக வருந்துவாய். என்னிடம் நீ பகையை வளர்த்துக் கொண்டாய். இதற்காக உன் வாழ்நாள் முழுவதும் அழுவாய். மற்றவர்கள் கனவு காணும் ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நினைத்தேன். ஆனால் நீ அதை நிராகரித்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டாய் என்று அவன் கூறினான். இதை சொல்லிவிட்டு அவன் கோபமாக வாசலை தாண்டி சென்றான். அவனுடைய ஆட்கள் எனக்கு புரிய வைக்க முயன்றார்கள். ஆனால் நான் எதற்கும் பணியவில்லை. நான் அறைக்குள் நுழைந்தபோது என் அத்தை கதறி அழுது கொண்டிருந்தார். நான் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எதுவும் நடக்காது. அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இவ்வளவு கேவலமாக பேசுவான்? அவனை நான் சும்மா விடமாட்டேன் என்று சொன்னேன். நான் இதை சொல்லி முடிப்பதற்குள் அம்மா முன்னால் வந்து என் கன்னத்தில் பளாரென்று ஒரு அறை விட்டார். இன்னும் எவ்வளவு காலம்? உன் அத்தையை இப்படியே வீட்டிலேயே உட்கார வைத்திருப்பாயா? இவருடைய வயதில் இருக்கும் பெண்கள் எல்லாம் 2-3 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டார்கள். இப்போது உன் அத்தைக்கு வேறு வரன்களும் வருவதில்லை. விவாகரத்து ஆனவர்களோ அல்லது 2 குழந்தைகளுக்கு தந்தையானவர்களோ கூட இவருடைய அந்த பழைய அவப்பெயரால் பழிச்சொல்லால் இவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறைந்தபட்சம் அந்த மனிதனுக்காவது இவரை திருமணம் செய்து கொடுத்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவது கிடைக்குமே என்று அம்மா கூறினார். என் அம்மா இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார் என்பதை அறிந்தபோது எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. நான் அதிர்ச்சியில் வாயடைத்துப் போய் நின்றேன். என் அம்மா எப்படி இப்படி பேச முடியும் என்று என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. என்னால் நம்ப முடியாமல் அவரை பார்த்துக் கொண்டே இருந்தேன். அத்தை, உங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமா என்று நான் ஆத்திரத்துடன் கேட்டேன். அத்தை மெதுவாக இல்லை என்று தலையசைத்தார்.
இதைக் கண்டதும் அம்மா முன்னால் வந்து அத்தையிடம் மிக கடுமையாக சண்டையிடத் தொடங்கினார். இன்னும் எவ்வளவு காலம்தான் உன் சுமையை என் மகன்கள் சுமப்பார்கள்? நாளைக்கு என் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கும். அப்போது உன் பொறுப்பை யார் ஏற்பார்கள்? உன் இளமை பருவத்தில் நீ செய்த அந்த தவறுக்கு என் பிள்ளைகள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அம்மா கேட்டார். இதைக் கேட்டதும் என் அத்தை தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுதார். நான் மிகச் சிரமப்பட்டு அவரை அமைதிப்படுத்தினேன். விரைவில் எல்லாம் சரியாகிவிடும், ஒருமுறை என்னை நம்புங்கள் என்று அம்மாவிடம் சத்தியம் செய்தேன். அம்மாவும் உரத்த குரலில் அழத் தொடங்கினார். உன் அப்பாவும் இதையேதான் சொன்னார். ஆனால் பாரு, அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்று அவரால்தான் நாம் இவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டே அழுதவாறு தன் அறைக்குள் சென்றார். நான் முற்றத்திற்கு வந்தபோது அம்மாவின் அழுகுரல் சத்தமாக கேட்டது. அவர் அத்தையை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்குமாறு வற்புறுத்திக் கொண்டிருந்தார். ஏனென்றால் நாளை என் சகோதரிகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கும் வயதாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் செல்வாக்கு மிக்கவன் என்றும் அவனுக்கு பலருடன் தொடர்பு இருக்கிறது என்றும் அம்மா நினைத்தார். அத்தைக்கு அவனுடன் திருமணம் நடந்தால் என் மற்ற சகோதரிகளுக்கும் நல்ல வரன்கள் வரும் என்று அவர் நம்பினார். இதையெல்லாம் பார்த்து மனமுடைந்து நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் பாதி வழியை கூட அடையவில்லை. அதற்குள் அந்த ஆளின் ரவுடிகள் என்னை கடத்தி தங்கள் மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். தம்பி, ஒத்துக்கொள், இந்த ஒப்பந்தம் உனக்கு லாபமானது. உன் அத்தையை நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன். என் சொத்துக்கள் அனைத்தையும் உன் அத்தை பெயரிலேயே எழுதி வைத்து விடுகிறேன் என்று அந்த மனிதன் சொன்னபோது அவன் மிகவும் உதவியற்றவன் போலத் தெரிந்தான். நான் கோபத்துடன் மறுத்து தலையசைத்தேன். உடனே அவனுடைய ஆள் ஒருவன் முன்னால் வந்து என் முகத்தில் ஒரு அறை விட்டான். ஒப்புக்கொள், இது உனக்குத்தான் நல்லது என்று அவன் சொன்னான். ஆனால் நான் எந்த சூழ்நிலையிலும் சம்மதிக்க தயாராக இல்லை. அந்த மனிதன் உலகத்தின் அனைத்து சந்தோஷங்களையும் என் முன்னால் கொண்டு வந்து வைத்திருந்தாலும் நான் மறுத்திருப்பேன். என் அத்தையை என்னால் விற்க முடியாது. ஆனால் என் மூத்த அண்ணன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார். நான் சம்மதிக்காத காரணத்தால் மட்டுமே அவர் காத்திருந்தார். நான் எப்படியாவது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் இந்த திருமணம் அவருடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது. அந்த ரவுடிக்கு பல அரசியல் தலைவர்களுடன் நல்ல தொடர்பு இருந்தது. அத்தகைய தொடர்புகள் வேளையில் பதவி உயர்வுக்கு ப்ரமோஷன் பெரிதும் உதவும். இந்த திருமணம் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் என் அத்தை மிகவும் சோகமாக இருப்பதை நான் பார்த்தேன். நான் செத்தாலும் சாவேனே தவிர இந்த திருமணத்தை நடக்கவிடமாட்டேன் என்று உறுதியாக முடிவெடுத்தேன். நான் நினைத்தால் உங்களை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும். ஏனென்றால் இந்த வீட்டை வாங்குவதற்கு அதிக பணம் நான் தான் கொடுத்திருக்கிறேன். வீடு உன் அப்பா பெயரில் இருக்கலாம், புரிகிறதா என்று அவன் என்னை மிரட்டினான். நான் மறுப்பாக தலையசைத்தேன். சிறிது நேர சண்டைக்குப் பிறகு நான் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டேன். அவனுடைய ரவுடிகளை ஏமாற்றுவது எனக்கு பெரிய விஷயமாக இருக்கவில்லை. நான் வீட்டிற்குச் சென்றபோது வீடு முழுவதும் அடித்து உடைக்கப்பட்டிருந்தது. ரவுடிகள் இங்கே வந்து அத்துமீறியது போல தெரிந்தது. அம்மா என்னை ஆத்திரத்துடன் பார்த்துச் சொன்னார். அவர்கள் நம்மை வீட்டை விட்டு வெளியேற்ற நினைக்கிறார்கள். சொல், நாம் தலைசாய்க்க எங்கே போவோம்? 4 மகள்களை வைத்துக்கொண்டு நான் எங்கே அலைவேன்? நீ ஒரு ஆண், உனக்கு இந்த ஊர் சுற்றும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்கள் எங்கே போவார்கள் என்று அம்மா என் மேல் கோபப்பட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் அம்மாவிடம் அந்த ஆளிடம் சொல், எனக்கு 2 வருடங்கள் அவகாசம் கொடுக்கச் சொல். இந்த நேரத்திற்குள் அவனது கடனை என்னால் அடைக்க முடியாவிட்டால் நானே முன்னின்று என் அத்தையின் திருமணத்தை அவனுடன் நடத்தி வைப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று கூறினேன். நான் இதைச் சொன்னதும் அம்மா மகிழ்ச்சியடைந்தார். இந்த விஷயம் அந்த ஆளுக்கும் தெரிந்தது. அவன் சரி, நான் காத்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டான். இவ்வளவு பெரிய தொகையைச் சேர்ப்பதற்கு நான் விரைவில் ஏதேனும் பெரிய காரியம் செய்ய வேண்டியிருந்தது. என் நண்பன் ஒருவனின் சகோதரன் துபாய்க்குச் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அது கடல் வழியாகச் செல்லும் சட்டவிரோதமான வழி. இதை அறிந்ததும் நான் மிகவும் பயந்தேன். ஆனால் இது பற்றி என் குடும்பத்தினருக்கு தெரியாமல் பார்த்துக் கொண்டேன். அந்த மனிதனிடம் 2 வருடங்களுக்கு என் குடும்பத்தினரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சத்தியம் வாங்கினேன். அதற்கு அவன், எங்களைப் போன்ற சட்டவிரோத வேலை செய்பவர்கள் வாக்கு கொடுப்பதில் முதன்மையானவர்கள். நீ கவலைப்படாதே, 2 வருடங்களுக்கு உன் அத்தையை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று சொன்னான். அவனது பேச்சைக் கேட்டபோது எனக்கு அவன் மேல் சற்று பரிதாபம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவனது கதையை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அவன் சும்மா ரவுடியாகி விடவில்லை, சூழ்நிலைகள்தான் அவனை அப்படி மாற்றியிருந்தன. ஆனால் என் அத்தைக்கு விருப்பமில்லாததால் என்னால் அவனுக்கு ஆதரவாக முடிவெடுக்க முடியவில்லை. என்னிடம் அதிக பணம் இல்லை. அதனால்தான் நான் இந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அந்த ஆள் எனக்கு டிக்கெட் பணம் தர முன்வந்தான். ஆனால் நான் வாங்கவில்லை. அவனது உதவியைப் பெற்று அவனுக்கு கடன்பட்டுவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். ஏனென்றால் ஒருவனுக்கு கடன்பட்டுவிட்டால் அவனுக்கு அடிமையாகிவிடுவோம் என்பது எனக்கு தெரியும். 2 நாட்களுக்குப் பிறகு நான் கிளம்ப வேண்டியிருந்தது. என் குடும்பத்தினரிடம் எனக்காக காத்திருங்கள், எந்தச் சூழ்நிலையிலும் அத்தையை அந்த ஆளுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்காதீர்கள் என்று வாக்கு வாங்கினேன். நான் எப்போதும் உங்கள் பக்கபலமாக இருப்பேன், கவலைப்படாதீர்கள்
என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டேன். என் முடிவால் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. என் மூத்த அண்ணன் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். கடல் பயணத்தில் நான் இறந்துவிடுவேன் என்று அவர் பயந்தார். ஏனென்றால் இதுபோன்ற பயணங்கள் பெரும்பாலும் மரணத்தில்தான் முடிகின்றன. ஆனால் என் குடும்பத்திற்காக இறுதி எல்லை வரை செல்லத் துணிந்தேன். நான் இறந்தால் அது வேறு விஷயம். ஆனால் உயிருடன் இருக்கும் வரை இதை நடக்கவிடமாட்டேன் என்று உறுதியாக இருந்தேன். ஏஜென்ட் எங்களுக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். நாங்கள் 3 பேர் இருந்தோம். பயணம் மிகவும் கடினமாக இருந்தது. சோர்வு எங்கள் முகங்களில் அப்பட்டமாக தெரிந்தது. எங்களை துபாய்க்கு அனுப்பிய அந்த நபர் என் நண்பனின் அக்கா கணவர். அவருக்கு என் சூழ்நிலை நன்றாக தெரிந்திருந்தது. அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்தச் சிக்கலும் இல்லாமல் எங்களை அங்கே கொண்டு சேர்த்தார். நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். நான் நிஜமாகவே துபாய்க்கு வந்துவிட்டேனா என்று என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. இங்கே ட்ரக் டிரைவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே வண்டி ஓட்டுபவன்தான். அப்பா இறந்த பிறகு அவருடைய டாக்ஸியை பெரும்பாலும் நான்தான் ஓட்டி வந்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய ட்ரக்கை ஓட்டுவது சாதாரண காரியம் இல்லை. முதல் நாளிலேயே எனக்கு ஒரு மிகச்சிறந்த குரு கிடைத்தார். அவரால்தான் என் வாழ்க்கை சீரடைந்தது. அவர் வேறு யாருமல்ல, கடந்த 16 வருடங்களாக ட்ரக் ஓட்டி வரும் ஆரியன். அவர் என் ஊர்க்காரர். அவர் என் குருவானார். நான் அவர் நிழலில் அடக்கத்துடன் இருக்கத் தொடங்கினேன். எனக்கு எந்த சிரமமும் ஏற்படாதபடி அவர் அனைத்து வேலைகளையும் கற்றுக் கொடுத்தார். என் ஆர்வம் மற்றும் கடின உழைப்பால் பல வருடங்களில் கற்றுக்கொள்ள வேண்டிய வேலையை ஒரு சில மாதங்களிலேயே கற்றுக்கொண்டேன். இப்போது நான் சிறந்த டிரைவர்களில் ஒருவனாக கருதப்பட்டேன். இப்போது நானும் ஒரு தேர்ந்த ஓட்டுநராக உஸ்தாத் மாறிவிட்டேன். என் குரு ஆரியன் என்னை பார்க்கும்போதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை வழங்குவார். நானும் அவருக்கு முழு மனதுடன் சேவை செய்தேன். இரவு நேரத்தில் அவர் களைப்புடன் திரும்பும்போது மணிக்கணக்கில் அமர்ந்து அவரது கால்களை அமுக்கிவிடுவேன். நான் அவரை என் தந்தையின் இடத்தில் வைத்திருந்தேன். அவருடைய கதையும் என்னுடையதைப் போலவே இருந்தது. சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியிருந்தது. அதற்காகத்தான் தன் எதிர்காலத்தை உருவாக்க இவ்வளவு தூரம் அவர் வந்திருந்தார். பல வருடங்களாக அவர் வீட்டிற்கு பணம் அனுப்பிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் குடும்பத்தினருக்கு அவர் மேல் எந்த அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த பணம் மட்டும்தான். அந்த மனிதன் தன்னிடம் ஒரு ரியால் கூட வைத்துக் கொள்ள மாட்டார். அந்த மனிதன் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்று நினைத்து நான் சில நேரங்களில் மிகவும் ஆச்சரியப்படுவேன். அன்பால் நிறைந்த அந்த மனிதன் மற்றவர்களுக்கு ஒன்றுமில்லாதவராக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் குடும்பத்தினருக்கு அவர் அனுப்பும் பணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் இருந்தது. பணத்தைத் தவிர வேறு எதற்காகவாவது அவர் வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வந்ததை நான் பார்த்ததே இல்லை. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் குடும்பத்தினர் நான் இறந்துவிட்டதாக நினைத்திருப்பார்களோ என்று எனக்கு பயமாக இருந்தது. அதனால் குருவின் அறிவுரைப்படி நான் வீட்டிற்கு போன் செய்தேன். என் தங்கை போனை எடுத்ததும் அழத் தொடங்கினாள். நான் உயிரோடு நலமாக இருக்கிறேனா என்று கேட்டாள். அம்மா உன்னை மிகவும் தேடுகிறார், இதோ அவரிடம் பேசு என்றாள். நான் அக்காவனிடம் ஏதும் கேட்பதற்குள் போன் அம்மாவிடம் சென்றுவிட்டது. அம்மா அழுது கொண்டே, திரும்பி வந்துவிடு. உன் அத்தையை அந்த ரவுடிக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டோம். ஆனால் உன்னை பிரிந்து என்னால் இனி இருக்க முடியாது என்று கூறினார். அம்மாவின் இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உன் அண்ணன் தன் வேலையில் எவ்வளவு மூழ்கிப் போயிருக்கிறார் என்றால் அவர் எப்போது வீட்டிற்கு வருகிறார் என்பதே எங்களுக்கு தெரியாது. அவர் முகத்தை பார்க்கவே நான் ஏங்குகிறேன் என்றார் அம்மா. அம்மாவின் பேச்சை கேட்டு நான் வியப்படைந்தேன். நான் கொஞ்சம் பணம் சேர்த்திருந்ததால் அண்ணனிடம் பேச நினைத்தேன். அந்த பணத்தை இந்தியாவிற்கு அனுப்ப விரும்பினேன். நான் பணத்தை அனுப்பியபோது அம்மா நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கினார். அண்ணன் அந்த பணத்தை அம்மாவிடம் கொடுத்தார். அடுத்த நாள் அம்மாவிடம் அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கேட்டபோது அவர் சுமார் 30,000 ரூபாய் என்றார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தேன். இனிமேல் அம்மாவுக்கு தனியாக பணம் அனுப்ப வேண்டும் என்று அப்போது முடிவு செய்தேன். அண்ணனை நம்ப முடியாது என்று புரிந்தது. இப்போது என் சம்பளமும் உயர்த்தப்பட்டிருந்தது. ஆரியனின் நிழலில் இருந்தபடி எனக்காக செலவு செய்வதற்கு பதில் வீட்டிற்கு பணம் அனுப்புபவனாக நான் எப்போது மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. எப்படியாவது என் சகோதரிகளின் திருமணம் நடந்து அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். நல்ல பணம் சேர்ந்தவுடன் இந்தியா திரும்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் இங்கே வந்து 15 முதல் 16 மாதங்கள் ஆகியிருந்த நிலையில் என் குடும்பத்தினரின் நடத்தை விசித்திரமாக தெரிய ஆரம்பித்தது. பணம் அனுப்பாதபோது அண்ணன் திட்டுவார், அம்மா போனை துண்டித்து விடுவார். அவர்கள் என்மேல் அன்பு செலுத்தவில்லை, என் பணத்தின் மீதுதான் அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை நான் உணரத் தொடங்கினேன். எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன, ஒருவர் கூட என் நலத்தைப் பற்றி விசாரிக்கவில்லை. எல்லோருக்கும் பணத்தைப் பற்றிய கவலைதான் இருந்தது. அம்மா போன் செய்தால் தங்கையின் வரதட்சணைக்கு இந்த ஜாமான் வாங்க வேண்டும், இவ்வளவு பணம் அனுப்பு என்பார். அண்ணன் போன் செய்தாலும் இதே புலம்பல்தான் மைனஸ். இந்த முறை சம்பளம் சீக்கிரம் தீர்ந்துவிட்டது, கொஞ்சம் பணம் அனுப்பு, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்பார். நான் இந்த சிக்கல்களில் சிக்கிக்கொண்டே போனேன். இப்போது அவர்கள் போன் செய்தால் பணத்தைப் பற்றி மட்டும்தான் பேச்சு இருக்கும்.
மெல்ல மெல்ல நான் அவர்களை தவிர்க்கத் தொடங்கினேன். வீட்டிற்கு ஃபோன் செய்வதையே நிறுத்திவிட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. இன்னும் சில மாதங்களே இருந்தன. என் மூத்த சகோதரி சலோனியின் திருமண ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. அவளை விட 4 வயது மூத்த ஒரு வங்கி மேலாளருக்கு அவளை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டது. பெரிய வயது வித்தியாசமில்லை. அந்த பையனுக்கும் 4 சகோதரிகள் இருந்தனர். அவர்களது திருமணத்திற்காக அவனும் அதுவரை உழைத்துக் கொண்டிருந்தான். அவர்கள் திருமணம் முடிந்த பிறகு இப்போது அவனுக்கு திருமணம் நடக்கவிருந்தது. நான் என் சகோதரியின் திருமணத்திற்குச் செல்ல விரும்பினேன். ஆனால் போக முடியவில்லை. அதனால் பணம் அனுப்பி வைத்தேன். இப்போது என்னிடமும் எதுவும் மிஞ்சவில்லை. அப்போது அண்ணன் ஃபோன் செய்தார். எனக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டுவிட்டதாகவும் இப்போது நான் வேலைக்குச் செல்வதில்லை என்றும் என்னிடம் ஒரு காசு கூட இல்லை என்றும் அவரிடம் உண்மையைச் சொன்னேன். அதுமட்டுமில்லாமல் உன்னிடம் பணம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பு என்று அவரிடம் கேட்டேன். இதை கேட்டவுடன் சிக்னல் இல்லை என்று சாக்குப்போக்குச் சொல்லி அண்ணன் அழைப்பை துண்டித்துவிட்டார். எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. நான் நாள் முழுவதும் சோகமாக படுக்கையிலேயே கிடந்தேன். அம்மாவின் அழைப்பு வந்தது. ஆனால் நான் அதை எடுக்கவில்லை. அவர் என்ன சொல்லப்போகிறார் என்பது எனக்கு தெரியும். 2 நாட்களில் என் தங்கையின் திருமணம் இருந்தது. திருமணத்தை எளிமையாக நடத்துமாறு நான் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் அம்மா அதை கேட்கவில்லை. அவர் மகள்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கித் தர விரும்பினார். அம்மாவும் அதையேதான் செய்தார். பணம் வரத் தொடங்கியதும் அவர் தாராளமாக செலவு செய்ய ஆரம்பித்தார். வீட்டின் தோற்றத்தை சரி செய்தது மட்டுமல்லாமல் தங்கையின் வரதட்சணைக்காகவும் நிறைய சேர்த்திருந்தார். இப்படியாக நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றினேன். என் தங்கையின் திருமணம் ஒரு நல்ல குடும்பத்தில் நடந்தது. சிறிது காலத்திற்குப் பிறகு என் மூத்த சகோதரி நடுவில் இருக்கும் சகோதரிக்கு ஒரு வரனை கொண்டு வந்தார். அது அவருடைய உறவிலேயே இருந்தது. அந்த பையன் நல்ல வேலையில் இருந்தான். எங்களுக்கு இதில் என்ன ஆட்சேபனை இருக்கப் போகிறது? அவர்கள் 1 மாதத்திற்குள்ளேயே திருமண தேதியையும் உறுதி செய்துவிட்டார்கள். அப்போது எங்கள் கை கால்கள் எல்லாம் ஓடவில்லை. பதற்றமடைந்தோம். இப்போது நான் ஓவர் டைம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு பணம் சேர்க்க வேண்டியிருந்தது. அம்மாவிடம் 6 மாத அவகாசம் கேட்டேன். எப்படியாவது பணத்தை அனுப்ப வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோளாக இருந்தது. அந்த நாட்களில் என் குரு ஆர்யன் எனக்கு நிறைய உதவினார். அவர் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்தார். சரியான நேரத்தில் என் 2 சகோதரிகளின் திருமணத்தையும் நான் நடத்தி முடித்தேன். என் கடமையை முடித்துவிட்டேன் என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் இப்போது நான் மிகவும் களைப்படைந்திருந்தேன். வீட்டிற்கு திரும்பிச் செல்ல விரும்பினேன். ஆனால் எனக்கு இன்னும் 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் இரட்டையர்கள். இருவருக்கும் 18 வயது. சமீபத்தில்தான் அவர்கள் +2 இன்டர் தேர்வு எழுதியிருந்தார்கள். மேற்கொண்டு படிக்க விரும்பினார்கள். ஆனால் சரியான நேரத்தில் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு நான் அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். அம்மா வரன் தேட ஆரம்பித்தார். நான் இங்கே வந்து சுமார் 2 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. வீட்டில் உள்ளவர்கள் பணத்திற்காக மட்டுமே ஃபோன் செய்தார்கள். இப்போது என் மனம் பாரமாக இருந்தது. ஃபோன் சத்தம் கூட கேட்கக்கூடாது என்பதற்காக ரிங்கரை அணைத்து வைத்தேன். அந்த சுயநலவாதிகளிடம் இருந்து நான் சலித்துப் போய்விட்டேன். ஆனால் மற்ற 2 சகோதரிகளுக்காகவும் நான் என் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதனால் இரவும் பகலும் பாராமல் மீண்டும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். மீதமுள்ள 2 சகோதரிகளின் திருமணத்தையும் நடத்துவதற்கு போதுமான பணம் சேர்க்க வேண்டும் என்பதே என் நோக்கம். பிறகு ஒரு சிறந்த வரன் அமைந்தது. 2 சகோதரிகளின் கணவர்களும் நிலசுவாந்தார் ஜமீன்தார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களும் அதிகம் படித்தவர்கள் இல்லைதான். ஆனால் குடும்பம் நன்றாக இருந்தது. இருவருக்கும் திருமணம் முடிந்ததும் எனக்கு நிம்மதி கிடைத்தது. இனி எந்த கவலையும் இல்லை என்று நினைத்தேன். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றிவிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் நான் இறப்பதற்கு முன் என் ஆசை நிறைவேறிவிட்டது. இப்போது நான் இறக்கும்போது என் தந்தையின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சந்திக்க முடியும். என் அம்மா ஃபோன் செய்வதில்லை. பல மாதங்கள் கடந்துவிட்டன. அம்மாவுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் யாரும் அழைப்பை எடுக்கவில்லை. எல்லோருடைய தேவையும் நிறைவேறிவிட்டது. இப்போது அவர்கள் ஏன் என்னை நினைக்கப் போகிறார்கள்? நான் மிகவும் சோகமாக இருந்தேன். என் குரு எனக்கு ஆறுதல் கூறி, இப்போது நீயும் உன்னுடைய திருமணத்தைப் பற்றி யோசி. உன் தொழிலுக்காக பணம் சேமி. இப்படியே பணம் அனுப்பிக் கொண்டிருந்தால் அவர்கள் உனக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள். என் குடும்பத்தினர் எனக்கு மதிப்பு கொடுக்காதது போலத்தான் இதுவும். உன் வாழ்க்கையை உன் கைகளாலேயே பாழாக்கிக் கொள்ளாதே. இனி உன்னைப் பற்றி சிந்தி என்று சொன்னார். அவருடைய ஆறுதலால் நான் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமென்றும் எனக்காக சிந்திக்க வேண்டுமென்றும் முடிவு செய்தேன். 2 மாதங்களாக வீட்டிலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. நான் மிகவும் கவலையடைந்தேன். அம்மாவின் குரலை கேட்க ஏங்கினேன். என் மூத்த அண்ணன் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. அவர் எனக்கு ஃபோன் செய்யவே இல்லை. ஒருவேளை நான் இப்போது வேலையில் இல்லை என்றும் 1 பைசா கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. இதையெல்லாம் நான் அவர்களைச் சோதிப்பதற்காகத்தான் சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னுடன் உறவையே துண்டித்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது நான் நாள் முழுவதையும் வேலையிலேயே கழித்தேன். களைப்பு கூட எனக்கு தெரியவில்லை.
ஆனால் என் இதயம் செத்துவிட்டது, கண்கள் கல்லைப் போல மாறிவிட்டன. எப்போதும் வேலையிலேயே இருந்ததால் நான் நோய்வாய்ப்படத் தொடங்கினேன். ஆரியன் என்னிடம், இப்படி வேலை செய்தால் உன்னை நீயே அழித்துக் கொள்வாய். உன் உடல்நிலையை கவனி, அது நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று பலமுறை அறிவுரை கூறினார். அவர் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். அவர்கள் இவ்வளவு இரக்கமற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. இங்கே பணம் கொடுத்து எனது ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் சரிசெய்துவிட்டேன். இப்போது நான் விமானம் மூலமாகவும் செல்ல முடியும். ஆனால் என் நண்பனின் அக்கா கணவருடன் பழக்கம் ஏற்பட்டிருந்ததால் அவர் எனக்கு உதவத் தயாராக இருந்தார். நான் நினைத்திருந்தால் கடல் வழியாகவும் சென்றிருக்கலாம். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். எனது ஒப்பந்த காலம் கான்ட்ராக்ட் முடிந்துவிட்டது. அடுத்த மாதம் அது மீண்டும் தொடங்கவிருந்தது. நான் உண்மையில் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நான் திரும்பிச் சென்றுவிட வேண்டுமா அல்லது எப்போதும் அங்கேயே தங்கிவிட வேண்டுமா என்று. ஏனெனில் என் குடும்பத்தினரின் நடத்தை என்னை மிகவும் கவலையடையச் செய்தது. அவர்கள் என்னை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். ஒருநாள் நான் என் அண்ணனை அழைத்து எனக்கு மீண்டும் வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னேன். அதை கேட்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அனைவரிடமும் என்னை பேச வைத்தார். சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டார்கள். ஆனால் ஒரு வேதனையான செய்தி எனக்காக காத்திருந்தது. அது என்னவென்றால், என் மூத்த சகோதரி சலோனிக்கு விவாகரத்து, டிவோர்ஸ் ஆகிவிட்டது. உண்மையில் அவளுக்கு குழந்தை பிறக்காது மலடி என்று கூறி அவள் கணவன் அவளை கைவிட்டு விட்டான். இந்த செய்தியைக் கேட்டு நான் மிகுந்த வேதனையடைந்தேன். அம்மா அழுது கொண்டே இருந்தார். என் சகோதரி வாய் பேச முடியாதவள் போல ஆகிவிட்டாள். அவள் சோகத்துடன் வெறித்து பார்த்து கொண்டே இருப்பாள். அந்த நாளில்தான் எனக்கு ஒன்று புரிந்தது. குடும்பத்தினருடன் பேசுவதை நிறுத்தியது நான் செய்த தவறு. அவர்களை வீணாகச் சோதித்துக் கொண்டிருந்தேன். உண்மையில் அவர்களுக்கு இன்றும் எனது தேவையும் அக்கறையும் இருக்கிறது என்று நினைத்தேன். என் மூத்த சகோதரியும் அத்தையும் அடிக்கடி எனக்கு போன் செய்வார்கள். அப்போது அம்மாவிடமும் பேச முடிந்தது. அண்ணன் தன் வாழ்க்கையில் மூழ்கிப் போயிருந்தார். அவர் திருமணம் செய்து கொண்டு இப்போது தனி வீட்டில் வசித்து வந்தார். அவருக்கு இந்த வீட்டிற்கு வருவதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. சகோதரிகள் மற்றும் அம்மாவின் கடமைகளிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார். அவர்களின் மேல் அக்கறை கொண்டவனாக நான் மட்டுமே இருந்தேன். அண்ணனிடம் பணத்தைப் பற்றி பேசினால் மட்டும் அவர் போனை எடுப்பார். இல்லையென்றால் ஏதோ கடமைக்கு பதில் சொல்லிவிட்டு வைத்துவிடுவார். அவருடைய அந்தச் சுருக்கமான பதில்களால் நான் சலித்துப் போயிருந்தேன். மாத இறுதியில் போன் செய்து என்னிடம் பணம் கேட்பார். அதில் பாதியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு மீதி பாதியை அவரே வைத்துக் கொள்வார். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பான என் சகோதரி மற்றும் அத்தைக்காக நான் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. நான் இங்கே வந்து இப்போது 3 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இந்த மாதம் எப்படியும் திரும்பிச் சென்றுவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். இப்போது என்னிடம் ஒரு சொந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான அளவு பணம் சேர்ந்துவிட்டது. நான் கடைசி முறையாக என் குடும்பத்தினரை சோதித்து பார்க்க விரும்பினேன். அவர்களை எப்படி சோதிப்பது என்ற சிந்தனையிலேயே நான் நாட்களை கழித்தேன். ஏனெனில் எனக்கு மீண்டும் வேலை கிடைத்துவிட்டது என்று அண்ணனுக்கு தெரிந்ததிலிருந்து அவருடைய நடத்தை மாறத் தொடங்கியது. இப்போது அவராகவே அவ்வப்போது எனக்கு போன் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய நோக்கம் பணத்தைத் தவிர வேறொன்றுமில்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவர்கள் வலையில் விழுந்து விடுவேன். நான் எப்படி அவர்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேனோ அதேபோல அவர்களும் என்னிடம் பேசத் துடிக்கிறார்கள் என்று என்னையே ஏமாற்றிக் கொள்வேன். பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டில் திருட்டு நடந்துவிட்டதாகவும் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுவிட்டதாகவும் தெரியவந்தது. இப்போது அம்மா மற்றும் சகோதரிகளுடன் எனக்கு அதிக பேச்சுவார்த்தை இல்லை. அண்ணன் எப்போதாவது வீட்டிற்குச் செல்லும்போது பேச வைப்பார். ஒருநாள் நான் அண்ணனிடம் நான் கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னேன். அதை கேட்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். என்னிடம் மிகவும் அன்பாக பேசினார். அப்போது என் குரு ஆரியன் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், எவ்வளவு விசித்திரமான விஷயமில்லையா? வரலாறு மீண்டும் திரும்புகிறது. முன்பு ஆரியன் இருந்தான், இப்போது நீ இருக்கிறாய். ஆனால் கதை ஒன்றுதான், கதாபாத்திரங்களும் ஒன்றுதான். அவர் சில நேரங்களில் இப்படி வருத்தமான விஷயங்களை பேசுவார். நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது அவர், நீ சொல்வது சரிதான், நீ ஒருமுறை உன் குடும்பத்தினரை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்றார். அவர் அடிக்கடி இப்படி ஏதோ ஒரு சிந்தனையில் பேசுவார். அவர் இதைச் சொன்னதும் நான் என் அண்ணனின் நம்பரை அவரிடம் கொடுத்து, என் அண்ணனை அழைத்து உன் தம்பி வேலை செய்யும்போது ஒரு விபத்தில் இறந்துவிட்டான் என்று சொல். அவனது உடலை உங்களிடம் ஒப்படைக்க 1 லட்சம் ரூபாய் அனுப்பச் சொல் என்று கூறினேன். முதலில் ஆரியன் இப்படிச் சொல்ல தயாராக இல்லை. அவர்களுக்கு சோதனை வைக்க விரும்பினாலும் நான் இறந்துவிட்டதாக பொய் சொல்ல அவர் விரும்பவில்லை. அப்போது அவர் தனது கதையை என்னிடம் சொல்லத் தொடங்கினார். நானும் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, என் குடும்பத்தினர் என்மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள் என்று. சகோதரிகளின் திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரவில்லை. சகோதரிகளின் திருமணத்திற்குப் பிறகு என் தாய் இறந்துவிட்டார். அதன் பிறகு ஒருவர் கூட என்னை பற்றி நினைக்கவில்லை. அதனால்தான் உன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறேன் என்று ஆரியன் கூறினார். இதை கேட்டதும் எனக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நான் அவர் சொன்னதையே அவருக்கு ஆதாரமாக காட்டி எப்படியாவது அவரை சம்மதிக்க வைத்தேன். அவரும் இறுதியில் ஒப்புக்கொண்டார்.
மறுநாளே என் அண்ணனுக்கு ஃபோன் செய்வது என்று முடிவெடுத்தோம். நான் பணம் அனுப்புவேன் என்று எதிர்பார்த்து காத்திருந்த என் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆர்யன் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். அவர் என் அண்ணனுக்கு ஃபோன் செய்து, உன் தம்பி இறந்துவிட்டான். அவனது சடலம் டெட் பாடி வேண்டுமானால் இவ்வளவு பணம் அனுப்பு என்று கூறினார். இதைக் கேட்டவுடனேயே என் அண்ணன் அழைப்பை துண்டித்துவிட்டார். எந்த மனிதனிடம் நான் இரக்கத்தை எதிர்பார்த்தேனோ அவர் போனை துண்டித்துவிட்டார். எனக்கு இன்னொரு நம்பரும் நினைவிருந்தது. அதையும் சோதித்துப் பார்க்க விரும்பினேன். அந்த ஃபோன் நம்பர் வேறு யாருடையதுமல்ல, என் அத்தையை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட அந்த ரவுடியினுடையது. நாங்கள் அவருக்கு ஃபோன் செய்வதற்கு முன்பே என் அண்ணனிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. அவர், இனிமேல் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்ய வேண்டாம், சுனில் என்று யாரையும் எங்களுக்கு தெரியாது என்று கூறினார். இதைக் கேட்டதும் என்னிடம் எஞ்சியிருந்த சிறு நம்பிக்கையும் அற்றுப்போனது. என் அண்ணன் என்னைப் பற்றி இப்படிச் சொல்ல முடியும்? இதுவரை இதே நம்பரிலிருந்துதான் அவருக்கு பணம் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த நம்பரை அடையாளம் காண அவர் மறுக்கிறார். நான் மீண்டும் என் வீட்டிற்கு பேச நினைத்தேன். ஆனால் வீட்டில் என் தங்கையிடம் மட்டும்தான் மொபைல் இருந்தது என்பதும் அதுவும் திருடப்பட்டுவிட்டது என்பதும் எனக்கு நினைவுக்கு வந்தது. யாரும் இவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இல்லை. நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். நான் கைவிடப்பட்டேன். என் மூத்த சகோதரி மற்றும் அத்தையிடம் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் இந்த செய்தியைக் கேட்டு கதறி அழுவார்கள் என்று தெரியும். ஏனெனில் அவர்களின் வாழ்க்கையை உருவாக்குவதற்காகத்தான் நான் இந்த வெளிநாட்டை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அவர்களுடன் என்னால் பேச முடியவில்லை. நான் முற்றிலும் உடைந்து போனேன். சிறிது நேரம் கழித்து நான் என்னை தேற்றிக்கொண்டு பல்விந்தர் சிங்கிற்கு ஃபோன் செய்தேன். ஆம், யாருக்கு என் அத்தையை திருமணம் செய்து கொடுக்க நான் விரும்பவில்லையோ அவருக்குத்தான் ஃபோன் செய்தேன். இந்தியாவில் என்னிடம் யாருடைய எண்கள் எல்லாம் இருந்ததோ அவர்கள் அனைவரையும் நான் சோதித்துப் பார்த்தேன். அனைவருடைய நடத்தையும் நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை கொன்றுவிட்டது. இதுதான் கடைசி நம்பர். பல்விந்தர் சிங் முதல் ரிங்கிலேயே அழைப்பை ஏற்றார். பதற்றத்துடன், தம்பி, நீ நலமாக இருக்கிறாயா? நான் நீண்ட நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய ஸ்டேட்டஸ் எதுவும் தெரிவதில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நீ என்னை வெறுக்கலாம், ஆனால் உன் அப்பாவும் நானும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தோம். நீ எனக்கு என் மகனைப் போன்றவன் என்று நான் எதுவுமே சொல்லும் முன்பே அவராகவே பேசிக் கொண்டிருந்தார். நான் ஆரியனை பார்த்தேன். அவர் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். பிறகு ஆரியன் தனது முகபாவனையை மாற்றிக்கொண்டு, சுனிலின் மொபைலில் உங்கள் எண் இருந்தது. அவன் இப்போது இந்த உலகில் இல்லை. அவனது குடும்பத்தினர் சடலத்தை வாங்க மறுத்துவிட்டார்கள். அங்கேயே இறுதிச் சடங்கு செய்துவிடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். நீங்கள் பணம் அனுப்பினால் அவனது உடலை இந்தியா அனுப்பி வைப்போம், இல்லையென்றால் நாங்களே இங்கே ஏதாவது செய்வோம் என்று கூறினார். ஆரியன் இதைச் சொன்னதும் பல்விந்தர் கதறி அழத் தொடங்கினார். நீ என்ன சொல்கிறாய்? அவன் எப்படி இறக்க முடியும்? 6 நாட்களுக்கு முன்புதான் நான் அவனிடம் பேசினேன். அவன் நலமாகத்தானே இருந்தான். அவனுக்கு என்ன ஆனது? நான் துபாய்க்கு வருகிறேன். நீ என்னை சந்தி. அவனை நானே அழைத்துச் செல்ல வருவேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் மிகவும் தங்கமான பையன் என்று அவர் சொன்னபோது நான் திகைத்துப் போனேன். நான் அவரை 2 முறைதான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர் எனக்காக என் சொந்தக்காரரைப் போல துடித்துக் கொண்டிருந்தார். அவர் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அந்த மனிதர் சொன்னார், உன் அப்பா ஒருமுறை என் உயிரை காப்பாற்றினார். அதற்கு பதிலாகத்தான் நான் அவருக்கு உதவினேன். அவர் தனது வாக்கை காப்பாற்றினார். உண்மையில் எனக்கு உன் அத்தையை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. உன் மூத்த அண்ணன்தான் அத்தையின் பொறுப்பை எங்களால் ஏற்க முடியாது. அதனால் நீங்களே இவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி எனக்கு கோபத்தை ஏற்படுத்தினார். ஆனால் பாரு, சுனில் எவ்வளவு பொறுப்பான பையன். இவ்வளவு சிறிய வயதில் தன் குடும்பத்தின் வாழ்க்கையை உருவாக்க அவன் எதையும் விட்டு வைக்கவில்லை. அவர் என்மேல் காட்டிய அந்த அன்பு என்னை பிரமிக்க வைத்தது. அவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் என் பிணத்தை பெறுவதற்காக துபாய்க்கு வர தயாராக இருந்தார். ஆனால் என் அண்ணனோ என்னை அடையாளம் தெரியாது என்று சொல்லிவிட்டார். இந்த மனிதர் உண்மையில் யார்? நகரில் இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு ரவுடி எனக்காக இதையெல்லாம் செய்கிறார். நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேயே இருந்தேன். நான் அழுது கொண்டே இருந்தேன். அவர் அழைப்பை துண்டித்துவிட்டார். என் குரு எனக்கு தொடர்ந்து ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். என் சொந்தங்களை எனக்கு இந்த கதியை ஏற்படுத்தினார்கள். யாரை நான் மட்டமாக நினைக்க விரும்பினேனோ அவர் இன்று என் பார்வையில் உயர்ந்து நின்றார். என் அண்ணனுக்கு இன்னும் ஒரு முறை ஃபோன் செய்யுமாறு என் குருவை நான் வற்புறுத்தினேன். இதுவரை நான் அவருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அனுப்பியிருக்கிறேன். ஒருவேளை அவருக்குள் ஒரு துளி அன்பு பிறக்குமோ என்னவோ என்று நினைத்தேன். அவர் அப்படியே செய்தார். ஆனால் என் அண்ணன் அந்த நம்பரை பிளாக் செய்திருந்தார். நான் இரவு முழுவதும் அண்ணனுக்கு ஃபோன் செய்ய முயன்றேன். ஆனால் ஒரு அழைப்பை கூட அவர் ஏற்கவில்லை. நான் திரும்பி வருகிறேன் என்றும் உயிரோடுதான் இருக்கிறேன் என்றும் அவரிடம் சொல்ல விரும்பினேன். நான் அவரை சோதித்துப் பார்க்கத்தான் அப்படிச் செய்தேன் என்று சொல்ல நினைத்தேன். இப்படி ஒரு நாள் கடந்து சென்றது. பல்விந்தர் துபாய்க்கு வந்து சேர்ந்தார். அவர் எப்படி இங்கே வந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் யாராலும் முடியாததை அவர் செய்து காட்டினார். என்னை உயிரோடு பார்த்ததும் அவர் என்னை நோக்கி ஓடி வந்தார். திகைப்புடன் என் முகத்தை தொட்டு பார்த்து, நீ உயிரோடுதான் இருக்கிறாயா என்று கேட்டார்.
உடனே நான் அழுது கொண்டே அவரை கட்டியணைத்துக் கொண்டேன். அந்த மனிதர் இப்போது முற்றிலும் மாறியிருந்தார். அவருடைய உடல் எடை மிகவும் குறைந்திருந்தது. இப்போது அவர் பார்ப்பதற்கு நன்றாகத் தெரிந்தார். அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டிருந்தார். நான் உங்களை சோதித்துப் பார்க்கத்தான் அப்படி செய்தேன். எனக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்களே என்று அவரிடம் சொன்னேன். அதற்கு அவர், உன்னிடம் ஏற்கனவே என் கதையைச் சொல்லியிருக்கிறேன். பிறப்பிலேயே யாரும் ரவுடியாவதில்லை. சூழ்நிலைகள்தான் ஒரு மனிதனை இத்தகைய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதனால் அவன் மக்களின் பார்வையில் வீழ்ந்து விடுகிறான் என்று கூறினார். எனக்கு 5 வயது இருக்கும்போதே என் தந்தை இறந்துவிட்டார். என் தாய் மிகவும் அழகானவர். அவர் 5 வயது மகனுக்கு தாய் என்று சொன்னால் யாரும் நம்பமாட்டார்கள். 16 முதல் 17 வரை வயது சிறுமி போல தெரிவார். அவர் அப்பாவும் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டதால் அக்கம்பக்கத்தினர் அவர்களை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் வாடகை அந்த நாட்களில் மிக அதிகமாக இருந்தது. அம்மா மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்ய ஆரம்பித்தார். மக்கள் அவரை இழிவான கண்ணோட்டத்திலும் அருவருப்பான பேச்சுகளாலும் அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்னை ஒரு நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் அனைத்தையும் சகித்துக் கொண்டார். அவருக்கு டிபி காசநோய் நோய் இருந்தும் அவர் வேலையை விடவில்லை. 3 வீடுகளில் வேலை பார்த்தார். இப்படியே இன்னும் 5 வருடங்கள் கடந்தன. நான் என் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினேன். அம்மாவுக்கு உதவியாக இருக்க ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். வீட்டு உரிமையாளருக்கு என் அம்மா மேல் நல்ல எண்ணம் இல்லை என்பது எனக்கு தெரியும். பலமுறை நான் அவனை எச்சரித்திருக்கிறேன். ஒரு நாள் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. நான் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நான் ஓடி சென்று ஒரு மருத்துவரை அழைத்து வர விரும்பினேன். அவர் வந்து அம்மாவுக்கு என்ன ஆனது என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அம்மா தனது கடைசி நிமிடங்களை என்னுடன் கழிக்க விரும்பினார். அவர் இவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்றும் இனி அவரை பார்க்க முடியாது என்றும் தெரிந்திருந்தால் நான் அவரை விட்டுச் சென்றிருக்க மாட்டேன். அன்று அவர் நிலைமை மோசமானது. நான் ஒரு மருத்துவக் கடைக்கு மெடிக்கல் ஸ்டோர் ஓடினேன். மருந்து வாங்கினேன். மழை மிக கடுமையாக பெய்து கொண்டிருந்தது. நான் பலமுறை கீழே விழுந்தேன். ஒருமுறை விபத்து ஏற்படவிருந்து தப்பினேன். நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது வீட்டு உரிமையாளர் அங்கிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான். அவன் போதையில் இருந்தான். என் அம்மாவின் நிலைமையை பார்க்கவே முடியவில்லை. அவன் என் அம்மாவுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருந்தான். என் அம்மா இவ்வளவு காலமாக அவனால் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார் என்பது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது. அன்று நான் ஆதரவற்ற அனைத்து பெண்களுக்கும் ஆதரவாக மாறினேன். ஆத்திரத்தில் நான் ஒரு செங்கல்லை எடுத்து அந்த வீட்டு உரிமையாளரின் தலையில் அடித்தேன். அவன் அங்கேயே உயிரிழந்தான். அன்று நான் 2 பேரை இழந்தேன். ஒன்று நான் அதிகம் நேசித்த என் தாய், மற்றொன்று நான் வெறுத்த அந்த உரிமையாளர். சிறுவயது என்பதால் நான் சிறைக்குச் சென்றேன். படிப்படியாக வளர்ந்து பெரிய ஆளாகி என் அம்மாவுக்கு உதவ வேண்டுமென்று நான் கண்ட கனவுகளெல்லாம் சிதைந்தன. 10 வயதிலேயே சிறைக்குச் சென்றேன். சிறையில் என் அம்மாவைப் பற்றி பல தவறான பேச்சுகளை கேட்டேன். அங்கிருந்த ரவுடிகளுடன் நான் பலமுறை சண்டையிட்டேன். என் உள்ளத்திலிருந்த கோபம் குறையவே இல்லை. அவர்கள் என் அம்மாவை இழிவான சொற்களால் அழைத்தார்கள். ஒருவன் என் அம்மாவை விலைமாது தவாயிஃப் என்று அழைத்தான். ஒரு நாள் ஆத்திரத்தில் அவனையும் கொன்றுவிட்டேன். பிறகு பெண்களை துன்புறுத்துபவர்களையும் அவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்களையும் பழிவாங்க ஆரம்பித்தேன். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு நட்பு இன்னும் ஆழமானது. சிலர் எங்கள் குழுவில் இணைந்தார்கள். நாங்கள் பெண்களின் மரியாதையை பாதுகாத்தோம். ஆனால் மக்களின் பார்வையில் நாங்கள் மிகவும் கெட்டவர்களாக இருந்தோம். இப்படியே பல வருடங்கள் கடந்தன. உன் அப்பா சோகனுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவர் என் உயிரை காப்பாற்றினார். என் மீது பணம் செலவழித்து எனக்கு சிகிச்சையும் அளித்தார். அப்போது அவர் ஒரு வீடு கட்ட விரும்புவதால் என்னிடம் கடன் வாங்கினார். வீடு கட்ட வேண்டும் என்பது எல்லோருக்குமான கனவு. ஆனால் பணப்பற்றாக்குறையால் அவருடைய கனவு நனவாகாமல் இருந்தது. அதனால் அவருக்கு துணையாக இருப்பது என் கடமை என்று நினைத்தேன். பிறகு மெதுவாக மற்றவர்களின் உரிமையை பறிப்பவர்களிடமிருந்து அவர்களின் உரிமைகளை பறிக்கத் தொடங்கினேன். சிலரின் பார்வையில் நான் ஒரு இரட்சகனாகத் மசிஹா தெரிந்தேன். மற்றவர்கள் என்னை ரவுடி என்று அழைத்தார்கள். எனக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை. என் அம்மாவை காப்பாற்ற முடியவில்லையே என்ற வேதனை எப்போதும் எனக்குள் இருந்தது. ஏனென்றால் அப்போது நான் மிகவும் சிறியவன். உன்னில் நான் என் பிம்பத்தை பார்த்தேன். அதனால்தான் உனக்கு உதவ இவ்வளவு தூரம் வந்தேன். நான் ரவுடித்தனத்தை கைவிட்டுவிட்டேன். இப்போது மக்களுக்கு நேர்மையான முறையில் உதவி செய்கிறேன். ஒரு உதவி மையத்தையும் ஹெல்ப் சென்டர் தொடங்கி அதையே நடத்தி வருகிறேன். இப்போது அந்த இடமே மாறிவிட்டது. மக்கள் என்னை நல்லவனாக கருதுகிறார்கள். இதை சொன்னதும் அவர் புன்னகைத்தார். நான் அவருடைய அந்த புன்னகையில் மூழ்கிப் போனேன். அவருடைய முகத்தில் காலத்தின் அயர்ச்சி தெரிந்தது. அவரிடம் இன்னும் மனிதாபிமானம் இருப்பதை நான் கண்டேன். அன்று நான் என் வேலையை விட்டுவிட்டு அவருடன் இந்தியா வந்தேன். கடைசியாக ஒரு முறை அவரை சோதித்துப் பார்த்து என் அத்தையை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க நினைத்தேன். ஏனென்றால் அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்பதும் அவர் தீய வழிகளை கைவிட்டுவிட்டார் என்பதும் எனக்கு புரிந்தது. என் அத்தையும் மற்ற பெண்களைப் போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் வரவேண்டும் என்பதுதான் என் ஆசை. அது எனக்கு பல்விந்தர் ரூபத்தில் தெரிந்தது. பல்விந்தர் வட்டிக்கு பணம் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார். யாரிடமெல்லாம் பணம் கொடுத்திருந்தாரோ அவை அனைத்தையும் தள்ளுபடி செய்துவிட்டார். இப்போது அவர் ஒரு தொழிற்சாலையுடன் சேர்த்து உதவி மையத்தையும் நடத்தி வருகிறார். தனியாகச் செல்லும் ஒரு பெண்ணின் பின்னால் அவர் சென்றபோதும் மக்கள் அவரை தவறாக பேசியதை அவரே கூறினார். அவரை அலையுகிறவன் லோஃபர் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் அவளுடைய பாதுகாப்பிற்காகவே சென்றார். ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. மக்கள் பல்விந்தர் சிங்கை ஒரு கெட்டவனாக காட்டும் அந்த பக்கத்தை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் இப்போது மறுபக்கத்தை பார்த்தபோது நான் எவ்வளவு தவறாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். நான் அவரை நம்பவில்லை. நான் இந்தியா வந்து 8 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை அந்த மனிதரிடம் எந்த கெட்ட குணத்தையும் நான் பார்க்கவில்லை. இப்போது என்னிடம் அவரிடம் சென்று என் அத்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு தைரியமில்லை. ஒரு நாள் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று தோன்றியது. இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது என் மூத்த சகோதரியும் அத்தையும் டியூஷன் எடுத்தே வீட்டின் செலவுகளை கவனித்து வருகிறார்கள் என்று. மற்ற சகோதரிகள் அவரவர் வீடுகளில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மூத்த அண்ணன் இப்போது இன்ஸ்பெக்டர் பதவிக்கு உயர்ந்துவிட்டார். அவர் என்னை பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் அவரை சோதிப்பதற்கு முன்பு நான் 1,25,000 ரூபாய் அவருக்கு அனுப்பியிருந்தேன். அந்த பணத்தை நான் திருப்பி கேட்டுவிடுவேனோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. அவருடைய அந்த இரட்டை முகம் என் முன்னால் அம்பலமானது. என் அக்கா மற்றும் அத்தையின் மரியாதை மட்டுமே என் இதயத்தில் மிஞ்சியிருந்தது. அம்மாவின் உண்மை முகத்தையும் நான் பார்த்துவிட்டேன். ஆனாலும் அவர் அம்மா என்பதால் நான் அவரை மன்னித்துவிட்டேன். என் அண்ணன் என்னை சந்தித்தபோது நான் அவருடைய எந்த பேச்சிற்கும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து வந்துவிட்டேன். அவர் கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார். நான் பல்விந்தர் சிங்கிடம் வந்தேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கடன்பட்டிருப்பேன் என்று அவரிடம் சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று நீ சந்தேகப்படும்படியான விஷயம் என்ன இருக்கிறது? நான் உன்னை என் மகனாகவே கருதுகிறேன். நீ எதைச் சொன்னாலும் அதைச் செய்வது என் கடமை என்று எப்போதும் போல அன்பாகச் சொன்னார். நான் முன்னே சென்று அவரை கட்டியணைத்துக் கொண்டேன். நீங்கள் என் அத்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். இல்லை, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். எப்போது மரணம் என்னை தழுவும் என்று தெரியாது. உன் அத்தையின் நெற்றியில் ஏற்கனவே களங்கம் பழிச்சொல் இருக்கிறது. நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய மகிழ்ச்சியே எனக்கு எல்லாம் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளால் நான் நெகிழ்ந்து போனேன். நான் இது பற்றி அம்மாவிடம் பேசியபோது அவன் அவ்வளவு கெட்டவன் அல்ல என்று நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? அவன் உன் அத்தையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வான். உனக்கு சம்மதம் என்றால் உன் அத்தையிடம் இது பற்றி பேசு. அவர் சம்மதித்துவிட்டால் பிறகு பல்விந்தரை சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு என்று அம்மா கூறினார். இதை கேட்டதும் நான் அத்தையின் அறைக்கு சென்றேன். அவர் இப்போது தனது வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் முகம் திருப்பியிருந்தார். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து டியூஷன் தனது மீதமுள்ள நாட்களை கழிக்க அவர் பழகியிருந்தார். அந்த மனிதர் உண்மையில் ஒரு நல்லவர் என்றும் இப்படியே இருந்தால் வாழ்க்கை எப்படி நகரும் என்றும் நான் அவருக்கு புரிய வைத்தேன். எனவே நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. அவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார், அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு அவர் சம்மதம் தெரிவித்தார். இப்போது பல்விந்தரும் இந்த திருமணத்திற்கு தயாராக இருந்தார். நான் மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தேன். என் அறியாமையால் நான் இழக்கவிருந்த அந்த மனிதர் உண்மையில் ஒரு வைரம். இறுதியாக அந்த நாள் வந்தது. என் அத்தைக்கும் பல்விந்தருக்கும் திருமணம் நடந்தது. அந்த நாள் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஏனெனில் பல்விந்தர் என் அத்தையை திருமணம் செய்து கொண்டது மட்டுமல்லாமல் தனக்கு தெரிந்த ஒரு மிகச்சிறந்த குடும்பத்தில் விவாகரத்தான என் மூத்த சகோதரிக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவளுடைய வாழ்க்கையும் இப்போது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. பல்விந்தர் தனது தொழிற்சாலையை என் அத்தையின் பெயரில் எழுதிக் கொடுக்க விரும்பினார். ஆனால் அத்தை அதை மறுத்துவிட்டார். அவர்கள் இருவரும் இப்போது ஒரு அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். என் சகோதரி இப்போது ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டாள். அத்தைக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். பல்விந்தரை அடைந்த பிறகு என் அத்தை மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கிறார். பிறகு ஒரு நாள் என் சகோதரியின் முதல் கணவர் தந்தை ஆகும் தகுதியே இல்லாதவர் என்பது எங்களுக்கு தெரியவந்தது. என் சகோதரிக்கு குழந்தை பிறக்காது என்று அவர் பொய் சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றன் பின் ஒன்றாக 3 திருமணங்கள் செய்தும் அவருக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. இதை அறிந்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? இப்போது மற்றவர்கள் அனைவரும் அவரவர் வீடுகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என் அண்ணனையும் நான் மன்னித்துவிட்டேன். அவர் ஒரு சுயநலவாதி என்பது எனக்கு தெரியும். நான் இப்போது ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன். இந்த வேலை மிகவும் கடினமானதுதான். ஆனால் நான் என் சொந்த ஊரில் என் சொந்த நாட்டில் வசிக்கிறேன். இதைவிட மேலானது என்ன இருக்க முடியும்? என் குரு ஆரியனையும் நான் இங்கேயே வரவழைத்துவிட்டேன். நான் அவரை முழு மனதுடன் மதிக்கிறேன். இப்போது அவர் என்னுடன் தான் இருக்கிறார். நான் ஒரு மகனைப் போல அவருக்கு சேவை செய்கிறேன். அவர் என்னுடன் இல்லை என்றால் என் கவலைகளால் நானே என் உயிரை மாய்த்திருப்பேன். ஏனெனில் துபாயில் இருந்தபோது நான் மிகவும் சோகமாக இருப்பேன். அப்போது நம்பிக்கையை கைவிட வேண்டாம் என்று எனக்கு அறிவுரை கூறியவர் அவர்தான்.
உண்மையைச் சொன்னால் துபாயில் கழித்த அந்த 3 ஆண்டுகள் எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தன. நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகின்றன. சில நேரங்களில் நம் கண்களுக்கு கெட்டவர்களாக தெரிபவர்கள் உண்மையில் கெட்டவர்களாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அவர்களே நமக்கு கடைசி ஆதாரமாக மாறுகிறார்கள். நாம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்குச் செய்த தீங்குகளை நினைத்து வருந்துகிறோம். காலச்சக்கரம் அதன் வேகத்தில் சுழன்று கொண்டே இருந்தது. பல்விந்தர் சிங். ஒரு காலத்தில் யாருடைய கோபத்திற்காகவும் துப்பாக்கிக்காகவும் மக்கள் பயந்தார்களோ, அவர் இப்போது நரைத்த தாடியுடனும் முகத்தில் அமைதியான புன்னகையுடனும் இந்த நகரின் பாபாவாக பெரியவர் மாறிவிட்டார். என் அத்தை மற்றும் மூத்த சகோதரியின் வீடுகளில் ஒலிக்கும் குழந்தைகளின் சிரிப்பொலி அந்த வீட்டின் தனிமையை நிரந்தரமாக விரட்டிவிட்டது. ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தபோது நாங்கள் அனைவரும் தொழிற்சாலைக்கு வெளியே உள்ள உதவி மையத்தின் வராந்தாவில் அமர்ந்திருந்தோம். பல்விந்தர் ஐயா என் கையை பிடித்துக் கொண்டார். அவருடைய கண்களில் அதே பழைய களைப்பு இருந்தது. ஆனால் இன்று அதில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. அவர் என்னிடம் சொன்னார், மகனே, நான் என் வாழ்நாளின் பெரும்பகுதியை வெறுப்பிலும் பழிவாங்கும் உணர்விலும் கழித்துவிட்டேன். ஆனால் இன்று இந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்க்கும்போதுதான் புரிகிறது, உண்மையான வெற்றி ஒருவரை அழிப்பதில் இல்லை, ஒருவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதில்தான் இருக்கிறது என்று. அன்றைய தினமே நானும் பல்விந்தர் ஐயாவும் சேர்ந்து ஒரு புதிய அடித்தளத்தை அமைத்தோம். -மம்தா சதன். என்னைப் போல சிறுவயதிலேயே ஹோட்டல்களில் வேலை செய்ய தள்ளப்படும் குழந்தைகளுக்கான பள்ளி மற்றும் காப்பகம் அது. மற்றுமொரு குழந்தை தனது படிப்பை கைவிட்டு செங்கல் தூக்கவோ அல்லது சூழ்நிலை கைதியாகி குற்றவாளியாகவோ மாறக்கூடாது என்று நான் விரும்பினேன். இன்ஸ்பெக்டராக இருந்த என் அண்ணன் இப்போது அடிக்கடி எங்களை பார்க்க வருகிறார். அவருக்குள் இருந்த சுயநலம் இப்போது மெல்ல மெல்ல வெட்கமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் மாறியிருந்தது. என் குரு ஆரியன்ஜி எனக்கு ஒரு ஆழமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அது இன்றும் என் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், மனிதன் தனது சூழ்நிலைகளுக்கு அடிமையல்ல, மாறாக அவன் தனது முடிவுகளுக்கு எஜமான். நீயும் பல்விந்தரும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தீர்கள். இன்று நான் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தீமைக்கும் நன்மைக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. நாம் எதை ஊக்குவிக்கிறோமோ அதற்குத்தான் வெற்றி கிடைக்கும். நீதிக்கும் பழிவாங்கலுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. கோபத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு அந்த தருணத்தில் சரியாக தோன்றினாலும் அது வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுக்களை, காயத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒருவரை அவருடைய கடந்த காலத்தை வைத்து எடை போடாதீர்கள். ஒரு நபர் நேற்று எப்படி இருந்தார் என்பதை விட அவர் இன்று சீர்திருத்த பாதையில் நடக்க துணிச்சல் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமானது. மன்னிப்புதான் மிகப்பெரிய மருந்தாகும். மற்றவர்களையும் நம்மையும் மன்னிப்பதன் மூலம் மட்டுமே நாம் கடந்த கால விலங்குகளிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய தொடக்கத்தை செய்ய முடியும். இன்று எங்களது குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமின்றி நாங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறோம். தீமையின் மீது நன்மையின் வெற்றி என்பது புத்தகங்களில் மட்டுமே இருப்பதில்லை, அது நமக்குள் ஏற்படும் மாற்றத்திலேயே ஒளிந்திருக்கிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி யாராவது இருக்கிறார்களா? அப்படியானால் அவருடைய பெயரை கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் காட்டப்பட்டுள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், இடங்கள், நிகழ்வுகள் மற்றும் உரையாடல்கள் பொழுதுபோக்கு மற்றும் உத்வேகத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. உயிருடன் இருக்கும் அல்லது இறந்த நபர் உண்மையான குடும்பம் அல்லது நிகழ்வுடன் ஏதேனும் ஒற்றுமை இருந்தால் அது வெறும் தற்செயல் என்று கருதப்படும். எந்தவொரு சமூகம், வர்க்கம், பெண் அல்லது குடும்பத்தின் உணர்வுகளை புண்படுத்துவது எங்களது நோக்கமல்ல. நண்பர்களே, எங்களது இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்களது சேனல் டிஆர் ஹிந்தி கஹானி -ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த கதைக்கு ஒரு லைக் போடுங்கள். அதோடு ஹைப் செய்யுங்கள். மேலும் நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் ஊரின் பெயரை தெரியப்படுத்துங்கள். நன்றி.